அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம பார்க்க போற புள்ளி பெரிகார்டியம் 8, அதாவது P8 அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி. அது எங்க இருக்கு, அதோட சிறப்புகள் என்ன, அதை எந்தெந்த நோய்க்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். P8 அப்படின்றது இந்த விரலை நம்ம பெரிகார்டியத்தோட விரல்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பெரிகார்டியம் விரலை இப்படி உள்ளங்கையில இயல்பா மடக்கணும். இயல்பா மடக்கும் போது அது ஒரு இடத்த இங்க டச் பண்ணுது இல்லையா, இங்க டச் பண்ணுதா, அதாவது இந்த மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடைப்பட்ட பகுதி நடக்கும் போது ரொம்ப இறுக்கி மடக்கிறோம் அப்படிலாம் இல்லை, கேஷுவலா மடக்கும் போது அந்த இது தொடுது இல்லையா, அந்த தொடுற இடம், இந்த இடத்த நம்ம P8 அப்படின்னு சொல்றோம். அதாவது பெரிகார்டியத்தின் நெருப்பு பூத புள்ளி. இந்த பெரிகார்டியம் அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னவா பேசியிருக்கோம்னா, அது நெருப்பையும் கையாளுது, காற்றையும் கையாளுது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருக்கோம். இது நெருப்பை கையாளுது அப்படிங்கும்போது இதுவே P8 அப்படின்ற புள்ளி பெரிகார்டியத்துல நெருப்பு பூத புள்ளி. நெருப்புல நெருப்பு போடுறோம். அப்படி போடும்போது எந்தெந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சரியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பெரிகார்டியம் அப்படின்னாவே அது எதுக்காக நம்ம இருதயத்தினுடைய மேல் உரையா இருக்கு அப்படின்றதுக்கு சொல்லியிருக்கோம். அது அதிர்வை தாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த அதிர்வா நம்ம உடம்புல எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கும், ஓவரான அதிர்வு இருக்கும்போது அதை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்ம இந்த P8 அப்படின்ற புள்ளியை போடலாம், டைரக்டா போடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அது எந்த மாதிரி விஷயத்துக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப என்ன சொல்லலாம், வலிப்பு நோய் அப்படின்ற நோய் இருக்கு. அதாவது ஃபிட்ஸ் வருது, ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மூளையில அவங்களோட அதிர்வலைகள் வேரியேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது தான் அது என்ன ஆகும்னா, அந்த வேரியேஷன் உடம்புல பாஞ்சு அந்த அந்த கை கால்கள்லாம் இழுக்க ஆரம்பிக்குது. அவங்க நாக்க கடிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வலிப்பு நோய் வர்ற சமயத்துல நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்னா, கையில ஒரு இரும்பு துண்டை கொடுக்குறோம். ஏதோ ஒரு இரும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதை கொடுக்குறோம். அது ரைட்டா தப்பான்றது நிறைய பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க சுய உணர்வு இல்லாம இழுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு கூர்மையான பொருளாவோ இல்லை ஏதோ ஒன்று கொடுக்கும்போது அவங்களையே காயப்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இதுல என்ன கான்செப்ட், அக்குபஞ்சர் கான்செப்ட் இருக்கு அப்படின்னா, இந்த உள்ளங்கையில ஒரு விஷயத்த வச்சு அழுத்தம் போது இந்த புள்ளி ஆக்டிவேட் ஆகும். P8 அப்படின்ற புள்ளி ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது இப்ப ஒரு பேனா, இந்த பேனா இப்படி பிடிச்சு நம்ம இது பண்ணும்போது கூட இந்த இடத்துல இந்த 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 இடங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா அழுத்தப்படுது. அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்டிவேஷன் நடக்கிறதுனால இந்த வலிப்பு நோய் அப்படின்ற விஷயம் குறையுது. அப்போ இத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வலிப்பு நோய் வந்தவங்களுக்கு இந்த இடத்த பிரஸ் பண்ணி விடலாம். அந்த நேரத்துல நீங்க நீடில் கூட போடணும். ஏன்னா அது ஒரு கூர்மையான பொருள் தான். அத போட்டு அந்நேரம் இது பண்ணும்போது அவங்களே காயப்படுத்திக்க கூடாது அப்படின்றப்போ நல்லா பிரஸ் பண்ணி விடலாம். இல்லைன்னா அக்குபஞ்சர் பால் இருக்கு, அந்த பாலை வச்சு உருட்டி விடலாம். அவங்க கையில அப்படியே உருட்டி விடும்போது அந்த மாதிரி நேரங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் அழுத்தப்படுறதுனால அவங்களுக்கு அந்த வலிப்பு நோய் அப்படின்ற இது நின்றுது. இது ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளங்கையில வலி இருக்கு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த பொருளையுமே தூக்க கூட முடியல, எனக்கு அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. உள்ளங்கையில வலி மட்டும் இல்ல, விரல்களை மடக்க முடியாது, ரொம்ப மடக்க முடியாம மதமதப்பா இருக்கு. அப்படிங்கும்போது மதமதப்பா இருக்கு அப்படின்னாவே அங்க என்ன இல்லை அப்படின்னா உஷ்ணம் இல்லை. உஷ்ணம் இல்லாத நேரத்துல நம்ம காலை மடிச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும், நார்மலா மதமதப்பா இருக்கு. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு எந்திரிக்கும் போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லை. ஸோ மதமதப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த அமுக்கி விட்டோம்னா சரியாயிரும். அந்த அந்த மாதிரி தான் இங்க விரல்களை ஏற்படக்கூடிய மதமதப்பும். அதையும் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கு. இரத்த ஓட்டத்தை காரணமான இருதயத்தையே இருதயத்திற்கு மேல் கவசமா இருக்கக்கூடியது இந்த இருதய மேலுறை தான்.
ஸோ அது வந்து இருக்கிறதும் வந்து உள்ளங்கையிலேயே இந்த பாயிண்ட் இருக்கு அப்படின்ற போது, உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி நமக்கு வந்து ஈஸியா இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கையில இருக்கக்கூடிய வலியா இருக்கட்டும், இல்ல விரல்கள்ல வந்து ஏற்படக்கூடிய வீக்கமா இருக்கட்டும், இல்ல மதமதப்பா இருக்கட்டும், இன்னும் சொல்லணும்னா இந்த ருமட்டாய்டு பேஷண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து வந்து அப்படியே இந்த எலும்பு கிட்ட கிட்ட வந்து ரொம்ப வீக்கம் இருக்கும். அவங்களுக்குமே வந்து இந்த இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஒரு பலன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இப்ப இத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலும்புகள்ல வந்து வாதம் வந்துருச்சு, அதாவது வாத நீர் கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இத வந்து சாதாரண பேச்சு வழக்குல சொல்லும்போது, வாத நீர் வந்து கோர்த்திருக்கு. அதனால இருக்கு. நீர் எங்க கோர்க்கும்? உஷ்ணம் இல்லாத இடத்துல நீர் கோர்க்கும். ஆ, அதாவது காற்றும் நெருப்பும் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீர் தேங்கி இருக்குமா? இருக்காது. இதுக்கு ஏற்கனவே சொன்ன உதாரணம் வந்து, நம்ம துணிய காய போடுறது. நம்ம துவைச்ச துணிய வந்து காய போடும்போது, அது வந்து எது எது 2லயுமே உணரும். எதுல உணரும்? ஒண்ணு வந்து வெயில் பட்டாலும் உணரும். உலரும். அதாவது ட்ரை ஆகும். வெயில்ல வந்து உலரும் அப்படின்றதுனால, காத்து காலத்திலயும் வந்து என்ன செய்யும்னா, துணி வந்து வேகமா உலர்ந்துரும். மழை பெய்யும்போது மட்டும் தான் துணி உலராது. ஆனா, நம்ம காத்து காலத்துல போடும்போதுமே வந்து என்ன ஆகும்னா, அதுல உள்ள ஈரம்லாம் வந்து ட்ரை ஆயிரும். அப்போ வாத நீர் கோர்க்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன இல்ல அப்படின்னா, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்ல. இந்த 2ல ஏதோ ஒண்ணு இல்ல. இப்படி எடுத்துக்கலாம். இந்த இந்த 2யுமே சேர்த்து கையாளக்கூடியது என்னது? பெரிகார்டியம். இந்த பெரிகார்டியம் அதாவது இருதய மேலுறை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பெரிகார்டியம். இத வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பாயிண்ட்ட போடும்போது, கண்டிப்பா வந்து நமக்கு அந்த வாத நீர் கோர்த்தல் கையில இருக்கிறது. அம் இந்த இடங்கள்ல மட்டும் இல்ல. நமக்கு இங்க மூட்டுல இருக்கிறது. இந்த மாரி கால்கள்ல இருக்கிறது. இப்படி எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த பாயிண்ட்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அ அது இது ஒரு பக்கம். இது வந்து லொகேஷன் பாயிண்ட்டா இந்த விரல்களுக்கு நம்ம பேசிட்டோம். அடுத்த ஒரு விஷயம் வந்து, அதாவது அந்த அதிர்வு டைம்ல நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, அத என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது ஏற்படக்கூடிய வாந்தி. நெறைய பேருக்கு வந்து அந்த டிராவல் டைம் வந்து சேராது. அவங்களுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும். ஏன் அப்டின்னா, ஏன்னா அந்த டிராவல் அப்டின்றது வந்து அவங்களுக்கு வந்து இன்பேலன்ஸ்டான ஒரு விசை. அதாவது ஈர்ப்பு விசை சரியா கிடைக்காத ஒரு இடமா வந்து இருக்கும். அப்ப இன்பேலன்ஸ்டா இருக்கும்போது, அந்த அதிர்ந்து அதிர்ந்து குலுங்கி குலுங்கி போகுது அப்டி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி குலுங்கி குலுங்கி போகும்போது, அவங்களால வந்து அத அத வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம, அதாவது இருதய மேலுறை பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடக்கும். அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாம, அவங்களுக்கு என்ன வருது அப்டின்னா, வாமிட்டிங் சென்சேஷன் வந்து வர ஆரம்பிக்குது. வாமிட் வருது. ஏன்னா டிராவல் பண்ற எல்லாருக்குமா வந்து வாமிட் வருது? ஏதோ ஒரு சிலருக்கு தான் வருது. அப்ப வந்து ரீசன் இருக்கணும் அப்டின்னா, அவங்களால அ அந்த அதிர்வ வந்து தாங்க முடியல, அந்த பேலன்ஸ. அவங்க உடம்புக்கு வந்து அது ஒத்துக்காம இருக்கிற விஷயம் வந்து என்னவாகுதுன்னா, வாமிட்டா வந்து வெளியேறுது. இது ஏன் வந்து உடனே வாமிட்டா வெளியேத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிகார்டியத்த வந்து 2வது இரைப்பைன்னு சொல்லுவோம். அப்ப அது வந்து டைரக்ட்டா எங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, இரைப்பையில தான் வந்து பாதிப்ப வந்து ஏற்படுத்துது. அதனால தான் நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. இந்த இதுல இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, டிராவல் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வாமிட் வராம இருக்கணும்னா, கையில எலுமிச்சம்பழத்த வச்சுக்கோ. எலுமிச்சம்பழத்த வச்சு மோந்து பார்த்துக்கிட்டே வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மோந்து பார்க்கறதுனால என்ன விஷயம் நடக்குதுன்றது 2வது விஷயம். ஆனா கையில ஒரு விஷயத்த வந்து பிடிச்சுக்கிட்டு வர்றாங்க. எலுமிச்சம்பழத்த அவங்களுக்கு என்னதுன்னா ஏற்கனவே பயந்துட்டு இருப்பாங்க. எந்நேரம் வாமிட் வருமோ? நம்ம வாமிட் வருதுன்னு சொல்லிட்டா பக்கத்துல இருக்கிறவன் வைவானோ? இல்ல வீட்ல அப்பா, அம்மா திட்டுவாங்களோ? அப்படின்னு ஏன்னா நம்ம பக்கத்துல கூட வாமிட் வருதுன்னு சொன்னா யாரும் பக்கத்துல வந்து கூட உட்கார மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கையில வந்து எலுமிச்சம்பழத்த வச்சுக்கோ, வாமிட் வந்து கண்ட்ரோல் ஆகும். கையில ஒரு விஷயத்த அவங்க இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப இறுக்கி பிடிக்கும்போது, நான் ஏற்கனவே வந்து வலிப்பு நோய்க்கு சொன்னேன் இல்லையா? அதே விஷயம் தான். இங்கேயும் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்படி ஆக்டிவேட் ஆகும்போது, அவங்களுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறையுது. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னும் வேற எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இருதயத்துல வந்து வலி இருக்கு. ஒரு கார்டியாக் பெயின் இருக்கு.
அப்படிங்கும் போதுமே நம்ம வந்து டைரக்டா வந்து ஹார்ட்டை டச் பண்ணாம இந்த பெரிகார்டியம் பாயிண்ட்டை வந்து நம்ம நம்ம வந்து போடலாம். போடும்போது வந்து அவங்களுக்கு அந்த பெயின் வந்து குறையும். அது மட்டும் இல்லாம வயிற்று வலி அப்படின்றது, அதாவது செரிமான குறைபாடால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியா இருக்கும்போது, ஏன்னா இது வந்து மெயினா வந்து பெரிகார்டியம் வந்து இரண்டாவது இரைப்பை சொல்லியிருக்கோம். ரத்தத்துல இருக்கக்கூடிய உணவை ஜீரணிக்கக்கூடியதா இருக்கு. அது வந்து உணவை வந்து ஜீரணம் செய்வதுல வந்து அதோட பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்போ ஒரு உணவு செரிமானம் நடைபெறாம, சரியா நடைபெறாம அவங்களுக்கு வந்து வயிற்று வலி இருக்கு அப்படிங்கும் போதும் நாம வந்து இந்த P8 அப்படின்ற பாயிண்ட்டை வந்து போட்டு விடலாம். இதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இன்னும் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டதா சொன்னோம். இப்ப ஜீரணம் அப்படின்றதுக்கு நெருப்பு நெருப்பு வேணும் அப்படின்றனால அது நெருப்புக்கு சொன்னோம். இன்னும் காற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது வயிற்று பகுதியை விட மார்பு பகுதி வந்து ரொம்ப வேகமா ஏறி இறங்கும். இதை வந்து நம்ம ஆஸ்துமா நோயாளிகிட்டையும் பார்க்கலாம். இவங்களுக்கெல்லாம் என்னன்னா சுவாசம் வந்து ஆழமா உள்ள போகல அப்படின்ற விஷயமா வந்து இருக்கும். அப்படி இருக்கிறனால அவங்களுக்கு என்ன, அதாவது வயிற்று பகுதிக்கே வந்து அவங்களுக்கு வந்து காற்று வந்து போய் சேரல. அப்படி சேராததுனால அந்த காத்து என்ன பண்ணுதுன்னா இங்கேயே படபடன்னு அடிச்சுக்கும் போது அந்த முன்புற சுவாசம் அப்படின்னு வந்து ஃபோல் பிரீத் கூட சொல்லலாம் இதை வந்து. அப்போ அவங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதி மட்டும் வந்து ஏறி 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 இறங்குறத வந்து நம்ம பார்க்கலாம். இது நிறைய குழந்தைகள்கிட்டையும் பார்க்கலாம், ஆஸ்துமா பேஷண்ட்டை நல்லாவே பார்க்கலாம். அப்போ அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உணவுல ஜீரணம் அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெற்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது நம்ம ஏற்கனவே வந்து பேசின மாதிரி நுரையீரல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இரைப்பையும் சேர்த்து இயக்கக்கூடியது வந்து நுரையீரல் தான். அப்போ இரண்டாவது இரைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சுவாச கோளாறுகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படலாம். மட்டும் இல்லாம இன்னும் வந்து விரல்கள்ல நிறைய பேருக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, இந்த உஷ்ணம் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு வந்து பூஞ்சை படர்ந்தது மாதிரி ஒரு சில நோய்கள்லாம் வந்து ஏற்பட்டுரும். பூஞ்சை கோளாறுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பூஞ்சை எங்க வளரும்? எங்க வளரும்? அதாவது ஈரப்பதமான இடங்கள்ல தான் வந்து பூஞ்சை வந்து நல்லா வளரும். ஆக்சுவலா நம்ம காளான் வளர்றது தெரியும் இல்லையா? மழை காலத்துல தான் வந்து இந்த மாதிரி பூஞ்சைகள்லாம் வந்து பிடிச்சு வளரக்கூடியதா இருக்கும். ஒருத்தரோட விரல் நகங்கள்ல கால் விரல் நகமா இருந்தாலும் சரி, கை விரல் நகமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஞ்சை தொற்று இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல வந்து இந்த உஷ்ண குறைபாடு அப்படின்றது இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் மெயினா பெரிகார்டியத்தோட இயக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இதையே வந்து ஒரு முத்திரையா பார்ப்போம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விரல் வந்து இதை வந்து சூன்ய முத்திரை அப்படி சொல்லுவாங்க. இந்த விரல் வந்து இங்க அழுத்தி இருக்கணும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ற விதமா பிராணன் இருக்கணும். இந்த 3 விரலும் இப்படி வந்து நிமித்தி இருக்கணும். இதுக்கு பேர் வந்து சூன்ய முத்திரை. அதாவது இது இது எதுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வந்து இது பெரிகார்டியத்தை வந்து காற்று அந்த நெருப்பை வந்து காற்று கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அப்படி அப்படிதான் நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியும். அப்போ நெருப்பை காற்று கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போது என்ன நடக்கும்? அதிர்வு வந்து பேலன்ஸ் ஆகும் பார்க்குறோம். அதிர்வு பேலன்ஸ்ட் ஆகும் அப்படின்னா இது வந்து வெறும் வந்து உடலுக்குள்ள உள்ளதெல்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாம மனதில் அளவுலையும் அவங்களால வந்து எந்த விஷயத்தை வந்து ஈஸியா வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அவங்க வந்து எதுக்கும் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து உடஞ்சு போயிட மாட்டாங்க. எதை எதிர்த்து போராடக்கூடிய துணிவு இருக்கிறவங்களா வந்து இருப்பாங்க இந்த பெரிகார்டியம் வந்து வலுவா இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இல்லாத நபர்கள் தான் உடனே வந்து சட்டுன்னு வந்து ஒரு விஷயத்துக்கு மனம் உடைந்து அழுகக்கூடிய நபர்களா இருப்பாங்க. இப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டா போயிடுறோம், ரொம்ப வந்து நம்ம டென்ஷன் இல்லாம இருக்கோம் அப்படின்னாவே அது எந்த இதுக்கு இதா இருக்கும்னா நமக்கு வந்து உள்ள வந்து மனசை அழகா வச்சுக்கும் போது நமக்கு முகமும் வந்து பொலிவா அழகா இருக்கும். இந்த முத்திரையை வந்து நம்ம தொடர்ந்து செய்யும் போது இந்த விஷயத்தை அழுத்தி கொடுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இளமையும் அழகும் வந்து மெயினா வந்து பாதுகாக்கப்படும். அதுக்கு வந்து இந்த சூன்ய முத்திரை அப்படின்ற சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து பயன்படுத்தலாம்.
அதோட இது வந்து மெயினா வந்து முக அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது, இன்னொன்னு முகத்துல வந்து அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா காது. காது தான் அதிர்வின் மூலமாக தான் வந்து நமக்கு வந்து ஒலிய வந்து கிரகிச்சு உள்ள வந்து கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? அப்போ காதுல ஏதாவது ஒரு வலி இருந்தாலோ, காதுல வந்து கோளாறுகள் இருக்கும் போதும், நாம வந்து இந்த முத்திரையை வந்து செய்யலாம். இல்லைன்னா P8 அப்படின்ற இந்த இடத்துல வந்து பாயிண்ட் போடலாம். இது வந்து காது வலியையும் சரிப்படுத்தும். இன்னும் காற்று வந்து நமக்கு வந்து ஹம், அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய இடம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த குரல் வலை இருக்கக்கூடிய, ஏன்னா இங்க அதிர்வின் மூலமா தான் நம்ம பேசுறோம். இல்லைன்னா பேச முடியாது. காத்தும் நெருப்பும் சேர்ந்துதான் நம்மளால பேச முடியும். இல்லைன்னா தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாம, தொண்டை கட்டுனாலே பேச முடியாது. அப்போ இந்த இடம் மெயினா வந்து இந்த தொண்டை பகுதிகளில் வந்து வலி இருக்கு, அப்படி இல்லைனாலும் இந்த தொண்டை பகுதியில ஒரு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாலும் இந்த P8 அப்படின்ற புள்ளி வந்து ரொம்ப வந்து பலன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அது வந்து எதை எதை சரி பண்ணும் போதுனா பெரிகார்டியத்தையும் லங்கையும் சேர்த்து கையாளும் போது இந்த விஷயங்களும் வந்து நமக்கு சரியாகும். இதை வந்து நீங்க பயன்படுத்தணும். ஒரு ஆபத்து காலங்கள்ல நான் சொன்ன மாதிரி இந்த புள்ளியை வந்து அமைக்க விட்டீங்கன்னா இதோட ரிசல்ட் நல்லா தெரியும். நீண்ட நாள் பாதிப்பு நோயாளிகளாக இருந்தா கண்டிப்பா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம்.